வெல்கம் டு ராஜியின் நலபாகம். கருவாடு ஊறுகாய் அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கெலாம் ஏதாவது ஒரு சைட் டிஷ் கையில் வச்சுக்கிறது நல்லது. நல்ல குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நெய் மீன் கருவாடு, அதாவது வஞ்சர கருவாடு அந்த மாதிரி கூட சொல்லலாம், முள் இல்லாத கருவாடாக வாங்கி வச்சுருக்கேன். இது 200லேருந்து 250 கிராம் இருக்குங்க. இதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 4, கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேங்க புழிஞ்சு. பூண்டு நம்ம கருவாடுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டுலையும் ஒரு கால்வாசி எடுத்துக்கோங்க. இப்போ சுடுதண்ணியில் கருவாடை ஊற வைக்கலாங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் இது. அது ஊறிட்டுருக்கட்டும். இப்போது இந்த கருவாடுக்கு ஒரு 8 தக்காளி நான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 4 போதும். சைஸ் சின்னதாக இருந்ததுனால ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளியை வேக விடலாம். நல்லா அந்த மேலே தோல் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேகட்டுங்க. இப்படி நல்லா வெந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க, ஆறிட்டுருக்கட்டும். அதுங்க நல்லா இப்படி அமைக்கி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ கருவாடு நல்லா தண்ணி ஆறிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ இது ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி இல்லாமல் வடித்ததில் எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் தக்காளி பழத்தை மட்டும் எடுத்து தோலோடு அரைக்கலாங்க. தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடுகு வெந்தயத்தையும் நல்லா படபடன்னு பொரியிற மாதிரி வறுத்துட்டு எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. வெறும் கடாயில் நல்லா பொரிஞ்சதும் ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அதாவது நம்ம மிக்சியில் அரைச்சா தண்ணி சேர்க்காமல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எப்போயுமே ஊறுகாய்க்கு கூட இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வரும்போது இஞ்சியையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1 செகண்ட் இப்படி நல்லா வதக்கிட்டு, அடுத்து பச்சை மிளகா, அடுத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நிறைய மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்து ஊற வச்ச கருவாடையும் ஒன்றா சேர்த்துடலாங்க. இப்போ இதில் வெந்தயம் கடுகு பொடி பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு துளி. இப்போ நான் வாங்கியிருக்க கருவாடில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நல்ல உப்பாக இருந்தால் உப்பு கூட நமக்கு சேர்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்க்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் நாள் பட தாங்கும் அதுக்காக. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை இறக்கி விட்டு அந்த எல்லாமே சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க. நல்லா அது ஃபுல்லாக அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெளியிலே வச்சுக்கலாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.